Hello friends, welcome to Tamizhan's kitchen. இப்போ இருக்க காலகட்டத்துல குழந்தைகளுக்கு வெறுமனே பால் கொடுத்தீங்கன்னா குடிக்கவே மாட்டாங்க. அந்த பாலோட Horlicks, Boost, Complan இந்த மாதிரி mix பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுக்கறமே ரொம்ப ஹெல்த்தியானதா என்ன கலந்துருப்பாங்க அப்படி நமக்கு தெரியாதனா செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல Horlicks மாதிரியே ரொம்ப ஹெல்த்தியான பவுடர் தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கடாயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஹீட் பண்ணிராதீங்க. 1/4 கிலோ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹைல வச்சிராதீங்க, மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு கலர் சேஞ்ச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுறதுனால ரொம்பவே டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் கலரதை விட்டுறாதீங்க, கொஞ்சம் கலரிட்டே இருங்க. கலரை தான் நம்மளுக்கு இந்த கோதுமை மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது நம்மளே பார்க்கலாம். நல்லா கோதுமை மாவு வறுக்க வாசனை செமையாக வருது. இன்னும் நம்மளுக்கு கோதுமை மாவு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம வறுக்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தா கோதுமை மாவை ஒரு பெரிய அகலமான தட்டோ இல்லை பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். அடுத்தது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பாதாம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாதாமே நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு பாதாம் இன்னும் அதிகமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோவோ இல்லை 1/2 கிலோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கோதுமாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்தது கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த கோதுமை மாவை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருந்த பாதாமும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி இன்னும் நல்ல பவுடர் ஆட்டம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சதோடயே 1 கப் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு ஃபைனா அரைச்சிக்கோங்க. திரும்பவும் நல்லா நைஸா அரைச்சாச்சு. இதை நம்ம ஜலிச்சுக்கலாம். இன்னும் ஜலிச்சா அதுல இருக்க திப்பி எல்லாம் கொஞ்சம் வந்துடும், இன்னும் நமக்கு நைஸ் ஆயிரும் பவுடரு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சிட்டிங்கன்னா இன்னும் மீதி இருக்க திப்பி எல்லாம் வெளியே வந்துடும், இன்னும் நம்மளுக்கு சாஃப்டா இருக்கும் மாவு. அதனால தான் இப்போ நான் ஜலிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட்டி இருந்தா கூட உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் ஜலிச்சு வச்ச இந்த மாவை இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒன்றில் வந்து சாக்லேட் ஃப்ளேவரான கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து ஏலக்காய் பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏலக்காய் பவுடர் நம்ம ஆட் பண்ணோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். உடம்புக்கும் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு முக்கியமாக சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி நான் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பவுடரோட அந்த கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் ஹார்லிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு எந்த ஃப்ளேவரும் பிடிக்காது சொல்கிறவங்கெல்லாம் எந்த ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணாத, நீங்கள் அப்படியே இதை பாலில் கலந்து குடிங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான 2 ஃப்ளேவர் ஹார்லிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டம்ளரில் சூடு சூடாக பால் ஊற்றிக்கோங்க. அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஹார்லிக்ஸை ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஃப்ளேவர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஃப்ளேவரான சாக்லேட் தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் சுகர் ஆட் பண்ணல, ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி குடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்மளே கைப்பட வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். பரவாயில்ல, குழந்தைங்க நல்ல ட்ரிங்காக குடிக்கிறாங்க. நம்ம ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அதில் என்ன கலந்துருப்பான்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால வந்து இந்த மாதிரி நம்மளே வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்க கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். மார்னிங்கும் சரி நைட்டும் சரி 2 டைம்ஸும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.